ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஒராபியம் வாய்ஸ் ஓவர். நாம பார்த்துட்டு இருக்க சீரிஸ் நானோ மிஷன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் டைமா நம்ம யூச்சான் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பான், பிரதர் என்னோட சேவர் செக்கில் ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சைக்கோமர் கேட்டிருப்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டான். என்ன இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? எனக்கு புரியுது, நீ ஆச்சரியம் போகிறது நார்மலான விஷயம்தான். என்ன இங்கே சீரியஸாக தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். இங்கே பாரு, நான் லைப்ரரியிலேருந்து வெயிட் பண்ணியிருக்கேன் உனக்கா இவ்வளோ நேரம். சீரியஸாக இல்லைன்னா யாராவது வெயிட் பண்ணுவாங்களா? பாரு, மற்றவங்க என்ன உன்னை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் நான் உன்னை இனிமையாக பார்க்கல அப்படின்ற மாதிரி சைக்கோ மாதிரி பேசுகிறாங்க பார்க்கறதுக்கே. அவனை நீ பேசாமல் என் சைடு வந்துடுறேன், சேபர் செக் ஜாயின் பண்ணிவிடு சரியா? டேய் ஏய் அப்படின்னு கடுப்பாக வரான் ஹீரோ அந்த இடத்துல. என்ன என்ன மைனர் ப்ரீஸ்ட்ஹுட் காம்படிஷன்லேருந்து விலக சொல்கிறியா? உங்களுக்கே தெரியும், அடுத்த டீமன் லார்ட் ஆகிற பொசிஷன் யாருக்கு தருவாங்களோ அவன் தான் மைனர் ப்ரீஸ்ட்ஹுட்டு, அவன் தான் மைனர் ப்ரீஸ்ட், ஓகேங்களா? அந்த இடத்துல இருந்து என்ன வெளியாக சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ செம்ம காண்டார் அந்த இடத்துல. ஓஹோ, நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியா? பட் ஆனால் எப்படியும் ஒன்றால் ஆக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான் அந்த இடத்துல. அப்படின்னா என்ன சொல்கிற? இல்லைப்பா, நீ நினைக்கிற மாதிரி தான். நீயும் சேபர் யூஸ் பண்ணுற, நானும் சேபர் யூஸ் பண்ணுறேன். அது என்ன ப்ரோ சேபர் அப்படின்னா, நான் சேபர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோலேயே பார்க்கலாம். நம்ம எப்படியும் நம்மள்ட்ட போய் சண்டை போடுற மாதிரி தான்ப்பா வரும். நீ எல்லாம் என்கிட்ட ஈஸியாக தோற்று போயிடுவடா அப்படின்ற மாதிரி யூச்சான் பேசுகிறான். ஏன்னா இப்போ ஹீரோ வீக்காக தான் இருக்கான் யூச்சானோட, அதெல்லாம் அப்படி பேசுகிறான். அதனால் நான் அவனை சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீ என்ன பண்ணு, நம்மள்ட்ட போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். நீ பேசுங்க, எனக்கு சப்போர்ட் வந்துரு, என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ணு, நான் டீமன் லார்ட் ஆகிறேன்ற மாதிரி பேசுகிறான். ஓஹோ, அப்போ நல்லா அவனுக்கு ஒரு ஆளே இல்லைன்னு நினைக்கிறான் போல இருக்குன்னு ஹீரோ புரியுது. இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து தவிர்க்கிறான். என்ன சொல்கிறேன்? இவர் நான் உனக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறான் அந்த இடத்துல. என் வழியில் குறுக்க வராத, அப்போ உன்னை உயிரோட விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கெத்தாக பேசுகிறான் அந்த இடத்துல. அவன் வீக்காக தான் இருக்கான் அந்த இடத்துல, அது தெரியாமல் ஹீரோ கெத்து காமிக்கிறாராமா. இதை கேட்டு யூச்சன் ரொம்ப அமைதியாக இருக்கான். செம்ம காண்டா அவன் உள்ளுக்குள்ள. அவன் மாஸ்டர் அவனுடைய ரைட் ஆர்மில் ஏதோ எனர்ஜி ஃபார்ம் ஆகுது மாஸ்டர், உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி நானோ சொல்கிறான். நீங்கள் ஒரு லெஃப்ட்டில் ஒரு 2 ஸ்டெப் வைங்க மாஸ்டர், எடுத்து வச்சுட்டு இந்த ட்விர்லிங் பட்டர்ஃப்ளை இருக்குல்ல மாஸ்டர், செகண்ட் கோடிஃபைட் ஃபார்ம் அதை யூஸ் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு நானும் அட்வைஸ் கொடுக்குறேன். ஓஹோ, சண்டை ஆரம்பிச்சிச்சான் ஹீரோக்கு புரியுது. டக்குன்னு அந்த லெஃப்ட்டில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அவன் பொசிஷன் ஆகிறான் ஃபைட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அவன் கை நல்லா கவனிச்சிங்கன்னா போதும், இன்விசிபிளாக இருக்கும் எனர்ஜி, கைக்கு தெரியவே தெரியாது. எப்படி ஹீரோ கண்டுபிடிச்சான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. மாஸ்டர், எனிமி கையிலேருந்து எனர்ஜி டிஸப்பியர் ஆகிடுச்சு மாஸ்டர். எனிமிக்கு உங்களை அட்டாக் பண்ண வேண்டிய எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லை மாஸ்டர். நான் சின்னதாக கோவப்பட்டாங்க, பட் நினச்சி பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக இருக்குது தெரியுமா? என் குறுக்க என் வழியில் வராதன்றியா நீ? எனக்கு காமெடியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு இவன் வெளியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான், எனக்கு புரியவே இல்லைன்னு ஹீரோ நினைக்கிறான். அப்போ நான் வெயிட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். சரி, இதே மாதிரி போனால் நம்ம எப்படி நம்மகிட்ட போய் சண்டை போடுற சூழ்நிலை வரும். ஆனால் அப்படின்னு சொன்னோடனே அவன் டக்குன்னு எனர்ஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணுறான் கையில். மாஸ்டர் ரைட் ஆர்மில் எனர்ஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுது மாஸ்டர். நானும் உடனே ஹீரோ அட்வைஸ் பண்ணுறான். அவன் டக்குன்னு ஒரு கோடு போடுறாங்க 2 பேருக்கு நடுவில், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறான். ஓ மை காட், அதுதான் அந்த சேபர் எனர்ஜியா? பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இன்டர்னல் எனர்ஜியை ஒரு கத்தி எப்படி இருந்தால் இருக்கும் அதே மாதிரி சேபரை ஃபார்ம் பண்ணுறான். அதோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் சேபர் எப்படி இருக்குன்ட்டு. இதுதாங்க ஒரு சேபர். நார்மலாக நம்ம ஸ்வாடு பார்த்துப்போம், பட் சேபர் இப்படி தான் இருக்கும். ஷேப் பார்த்துக்கோங்க. ஓகே தம்பி, நீ எல்லாம் வீக்கு தம்பி, முதல்ல என்னை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காது நீ சரியா? ஸ்ட்ராங் ஆனதாண்டா மிரட்டணுமே அப்படின்ற மாதிரி பேசுகிறான் யோசிச்சான் அந்த இடத்துல. அவன் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அவன் போட்ட எனர்ஜியால் கோடு போட்டான் பார்த்தீங்களா, எந்தளவுக்கு டெப்த்தாக போயிருக்காங்க, ஆழமாக போயிருக்கு. அவனோட எனர்ஜி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இதை வந்து. ஓகே, வெறும் கையிலே அவனால் இவ்வளோ எனர்ஜி கொண்டு வர முடியுதுன்னா கண்டிப்பாக அவன் ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பிரின்சிபலும் சரி, மற்ற எல்லாரோட மனசு என்ன இருக்குன்னா, இந்த ஷேடோ செக்டர்ஸ் அந்த முயானும் சரி, நம்ம அந்த யூச்சானும் சரி, இவங்க 2 பேர் தான் டாப்பான கண்டஸ்டன்ட், இந்த மைனர் ப்ரீஸ்ட்ஹுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க எல்லா இடத்துலையும். நம்ம ஹீரோ வீக்காக தானே இருக்காங்க, அவன் சான்ஸ் இல்லைன்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னடா என்ன வார்னிங் பண்ணுறியா, நீ பெரிய ஆளுன்ற மாதிரி ஹீரோ புரிஞ்சுக்கிறேன் அதை. சரி சரி நான் கிளம்புறேன், பார்க்குறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் அவன். ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. நான் முக்கியமாக தோக்கடிச்சிட்டேன், இந்த வாண்ட்ரியோட கையை வெட்டி அவரை மைனர் ப்ரீஸ்ட்ஹுட் காம்படிஷன்லேருந்து வெளியேற்றிட்டேன். சக்ஸஸ், இவனு மற்ற பசங்களோட நான் சேர்ந்துடுறான், மற்ற மைனர் ப்ரீஸ்ட்ஹுட்டோட நான் ஈக்குவல் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அந்த இடத்துலன்ற ஹீரோ புரிஞ்சுக்கிறான். யோன் அப்படின்னு அவனுக்கு அவனே பேசிக்கிறான். கடுப்பாகாதரா, டென்ஷன் ஆகாத, பொறுமையாரு. ஏன்னா நம்ம கோல் வந்து அவங்கள ஜெயிக்கிறது கிடையாது, அவங்கள ஏறி மிதிச்சுட்டு தாண்டி போகிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ அவனுக்குள்ளே பேசிக்கிறான். நடந்து போயிட்டு இருக்க யூச்சானுக்கு ஒரு யோசனை வருது. எப்படிடா என் கையில் இன்விசிபிளாக தானே இருந்துச்சு எனர்ஜி, அவன் எப்படி கண்டுபிடிச்சான் அதை? அவன் மட்டும் கண்டுபிடிக்காம வந்து அவனோட ரைட்டு கையை வெட்டிடலான்னு பார்த்த ஒரே வெட்ட தப்பிச்சிட்டான் அவன். அவன் எப்படி கண்டுபிடிச்சான்ற மாதிரி யூச்சனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, அவனும் ஒரு குப்பன் தான் நினச்சேன், மற்றவங்கள மாதிரி ஏதோ இருக்கு போல இருக்கேன் அவனுக்குள்ளேயும் அப்படின்ற மாதிரி யூச்சன் புரிஞ்சுக்கிறான் அந்த இடத்துல.
இப்போ அந்த பர்சனல் ட்ரைனிங் ரூம் இருந்துச்சுல, அதுக்குள்ளே தான் ஹீரோ போகிறதா இருந்துச்சு. அதுக்குள்ளேயே இவ்வளோ சம்பவம் நடந்துச்சு. இப்போ அந்த பர்சனல் ட்ரைனிங்குள்ளே போய் பார்க்குறான். அவனுடைய ரூம் இருக்குது. ஓ இப்படி தான் இருக்குமா? என்னடா ஸ்கொயராக இருக்குது இந்த ரூமு, 7 அடி தான் இருக்கும் போல இருக்கே. இதுக்குள்ளே பெருசாக ஃபைட்டிங் ஃபார்ம் பண்ணி பார்க்க முடியாதே. சரி, வால்லாம் நல்லா திக்காக தான் இருக்குது. என்னோட இன்டர்னல் எனர்ஜி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் இந்த ரூமு. சரி, நான் கியூ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நானோ என்னோட ரியாலிட்டி மோட் ஆன் பண்ணுறா. ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி மோட் ஆன் செய்யப்படுகிறது. ஓகே, அந்த செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம ஸ்டோன்லேருந்து காப்பி பண்ணோம்ல, அந்த மூமெண்ட்லாம் கொண்டு வா. சரி மாஸ்டர்னு சொல்லி பொம்மையை க்ரியேட் பண்ணி அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே பவர்ஃபுல்லான டெக்னிக்காக தெரியுது. ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். என்னடா இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்த விட ரொம்ப கஷ்டமாக இருக்கே. டான்சிங் பட்டர்ஃப்ளைலாம் அது கூட கம்பேரே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். யாரா இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஃபார்மை க்ரியேட் பண்ணுது? மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் இந்த 56 ஃபார்ம் இருந்துச்சுல மாஸ்டர், அதையும் நான் உங்கள் கடமை ரீக்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் மாஸ்டர்னு சொல்லி பச்சை கலர் மனுஷனை வச்சு ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், 13th ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபார்மையும் பண்ணி காமிக்கிறான். டோட்டலாக 56 ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபைனல் ஃபார்மை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒன்று புரியுது. இது என்னடா இது, இந்த வேர்ல்டில் இந்த மாதிரி ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வேற ஒரு உலகத்துல இருந்தானே இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் எடுத்துருவாங்க. ஹீரோ கூஸ் பம்ஸ் ஆகுது இந்த இடத்துல. யாரா நீங்கள் இந்த மாதிரி ஸ்வாட் டெக்னிக் ஃபார்ம் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையே ஸ்வாடுக்கு அர்ப்பணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த டெக்னிக் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆச்சரியப்படுறான் அந்த இடத்துல. ஆனால் அந்த 56வது ஃபார்ம் முடிய போகும்போது இது பார்க்கும்போது ரொம்ப பாலிஷ்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டெக்னிக் மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ ஆச்சரியப்படுறத பார்த்துட்டு. நானோ நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணோம்ல செகண்ட் ஃப்ளோரில், அந்த ஃபார்மையும் இந்த 56 ஃபார்ம் இருக்குல்ல, இவங்க 2 பேருக்கு ஃபைட் விடு, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். சரி மாஸ்டர், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோ கலர் மனுஷன் க்ரீன் கலர் மனுஷனை உருவாக்கி ஃபைட் பண்ண வைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஃபைட் போகுது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், 10th ஃபார்ம்னு சொல்லி மாற்றி ஃபைட் போயிட்டு இருக்கு. அதில் அந்த பச்சை கலர் மனுஷன் அந்த 56 ஃபார்ம் வச்சுருக்காங்கள, அவன் ஒரே ஒரு ஸ்டெப்பில் ஈஸியாக ஜெயிக்கிறான் அந்த எல்லோ கலர் ஃபார்மில் இருக்கிறவன. மாஸ்டர், இந்த 56 ஃபார்ம்ஸ் இருக்கிறவன் ஜெயிக்கிறான் மாஸ்டர் அப்படின்னு நானும் கமெண்ட் சொல்லுது. விஷுவல் ரெஃபரன்ஸ் முடியுது மாஸ்டர். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப்பில் ஜெயிக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ஃபார்மே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த 56 ஃபார்ம் கொண்டவன் அந்த 2வது ஆள் வந்து ஒரு ஃபார்மில் ஜெயிக்கிற மாதிரி, ஒரு ஸ்டெப்பில் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வச்சு ஜெயிக்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கா மார்ஷல் ஆர்ட். ஹீரோ புரிஞ்சுக்கிறான் அந்த இடத்துல. ஹீரோ அந்த இடத்துல நினைக்கிறான், ஒருவேளை இந்த டான்சிங் பட்டர்ஃப்ளை டெக்னிக்கோட 2வது ஃபார்ம் இருக்குங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு போன முக்கியமான ஃபைட் பண்ணுற ட்ரில்லிங் பட்டர்ஃப்ளைன்ட்டு, அந்த டெக்னிக் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? பொருள் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த டெக்னிக் எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு ஹீரோ நினச்சி பார்க்குறான். இந்த மாதிரி நானோட எந்த விதமான உதவியும் இல்லாமல் ஹீரோ மைண்டுக்குள்ளே போகிறான். தன்னோட மைண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே 2 ஹீரோவை கிரியேட் பண்ணுறான். சரி, நம்மளே இதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். 2 ஹீரோ அந்த இடத்துல இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்டோன்லேருந்து எடுத்தவங்கள டெக்னிக், அந்த டெக்னிக் அவன் கையில் பார்த்தீங்கன்னா சேபர் இருக்கும், இன்னொரு கையில் ஸ்வாட் இருக்கும். ஒன்று அவன் மாஸ்டர் சொல்லி கொடுத்த பட்டர்ஃப்ளை டெக்னிக், இன்னொன்று அவன் அந்த ஸ்டோன்லேருந்து கற்றுக்கிட்ட டெக்னிக். 2மே ஃபைட் பண்ணி பார்த்தலான்னு சொல்லி 2 பேருமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 ஹீரோ அந்த இடத்துல மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தரோட டெக்னிக்கும் ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டு இருக்கு அந்த இடத்துல. 2 பேரோட எனர்ஜி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஒருத்தர் அந்த இடத்துல பர்பிள் கலரும் இன்னொருத்தருக்கு ப்ளூ கலரும் இருக்குது அந்த இடத்துல. மாஸ்டர், நீங்கள் செய்கிற வேலையால் உங்கள் நியூரான்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது மாஸ்டர். உங்கள் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, உங்கள் உடம்புல கியூ பாஸ் ஆகிற எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஆக்டிவேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது மாஸ்டர். உங்கள் லோவர் அப்டமனில் இருக்கிற எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது மாஸ்டர் அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுக்குறேன் நான் அந்த இடத்துல. ஹீரோ ரொம்ப டீப்பான மெடிடேஷனில் போயிருக்கான். அந்த மெடிடேஷனில் ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியுங்க. ஹீரோ சுற்றி ஒரே எனர்ஜி பவராக சுற்றுது, எனர்ஜி வேவாக இருக்குது. அவனுக்குள்ள நிறைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த சூப்பர் சைன் பார்த்த மாதிரி இருக்குது. என்னாச்சு எனக்கு அப்படி ஹீரோவே ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஆமாம், அந்த பேட்டில் வீடியோவை நான் பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் மெடிடேஷனுக்கு போயிட்டேன்னா ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன் போல இருக்கே. ஆனால் என் பாடி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணுறான். சரி, நம்ம மெடிடேஷன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஹீரோ மெடிடேஷன் பண்ணோடனே எக்கச்சக்க எனர்ஜி வேவுங்க ஹீரோ சுற்றி வர ஆரம்பிக்குது. ஹீரோ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அவனோட பவர் ஹீரோ ரெகனைஸ் பண்ணுறான். ஆமாம், என்னோட எனர்ஜி 30 வருஷத்துக்கான இன்டர்னல் எனர்ஜி தான் என்கிட்ட இருந்துச்சு. மாஸ்டர் மூலமாக எனக்கு அந்த மார்பிளை அப்சர்வ் பண்ணும்போது கிடச்சிது. பட் இப்போ எனக்கு 10 வருஷம் இன்டர்னல் எனர்ஜி எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ஓஹோ, இந்த சிமுலேஷன் பார்த்தது மூலமாக நான் அவேக்கன் ஆகிருக்கும் போல இருக்கே. நானோட ஹெல்ப்பே இல்லாமல் நான் அவேக்கன் ஆகிருக்கேன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறேன் அந்த இடத்துல. வெறும் டெக்னிக்கை பார்த்ததுக்கே நான் எந்த இம்ப்ரூவ் ஆகிட்டேன்னா, டான்சிங் பட்டர்ஃப்ளை டெக்னிக் வச்சு நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். முன்னாடியை விட இப்போ ஹீரோட டான்சிங் பட்டர்ஃப்ளை டெக்னிக் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஹீரோட டான்சிங் பட்டர்ஃப்ளை டெக்னிக்கே இப்போ ட்ரை பண்ணுறான். இந்த வாட்டி முன்னாடியை விட அவனோட இன்னும் ஷார்ப்பாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது அவனோட டெக்னிக். ஹீரோ நினச்சிருக்கான், ஓகே நம்ம இன்டர்னல் எனர்ஜி மட்டும் இன்க்ரீஸ் ஆகல, நம்ம டெக்னிக்கும் ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோட கையில் ஒரு மேஜிக் மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்க. அவனோட எனர்ஜி அவனால் பார்க்க முடியுது. என்னது, என்னோட கியூ வந்து மெட்டீரியலைஸ் ஆகுதா? அதாவது அவனோட கியூ வந்து ஒரு உருவெடுக்க ட்ரை பண்ணுதுங்க. இப்போ அவன் கையில் ஒரு வாட்டர் எனர்ஜி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது நம்ம கண்ணுக்கு கியூ எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு காமிப்பாங்க. ஆனால் ஹீரோட கியூவை அவனாலே அவன் கண்ணால் பார்க்க முடியுது. என் கியூவை பார்த்தா மெட்டீரியலைஸ் ஆகுது, ரியல் வேர்ல்டுல பார்க்க முடியுது அப்படின்னு ஹீரோ ஆச்சரியப்படுறான்.
அதில் பார்த்தீங்கன்னா சேபர் எனர்ஜி ஒரு ஸ்வாட் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பான். சேபர் ஸ்வாடை கிரியேட் பண்ணியிருப்பான். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கான். சரி, இப்போ என்னால் சேபர் கொண்டு வர முடியாது. ஏன்னா எனக்கு இன்டெல் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இப்போ மட்டும் என்னோட இந்த டிமானிக் டிராகன் மார்பிள் ஸோ அதை மட்டும் கன்சியூம் பண்ணேன்னா 60 வருஷத்துக்கான இன்டெல் எனர்ஜி எனக்கு கிடைச்சிரும். அப்போ என்ன சேபரை ஃபார்ம் பண்ண முடியும்டா. எனக்கும் யூச்சானுக்கும் இருக்க நடுவில் இருக்க அந்த வீக்னஸ் குறையும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நானும் எவ்வளோ நேரமாக அதை பண்ணிட்டு இருக்கோம் மாஸ்டர்? 2 மணி நேரமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது அவ்வளோ நேரமாவா? சரி சரி, எல்லா இன்ஃபர்மேஷனையும் பிரெயினுக்கு அனுப்பணும். நான் ரூமுக்கு போகணும்னு நினைக்கிறேன். நானோ அந்த 45th ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து எடுத்தது, 56வது ஃபார்ம் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிமானிக் லார்டோட ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் மொத்தம் 4 ஃபார்ம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 4 டெக்னிக்ஸையும் மண்டல அனுப்பு. ஓகே மாஸ்டர், உங்கள் மூளைக்கு அந்த 4 டெக்னிக்ஸையும் அனுப்புகிறேன். இந்த வாமிட் வர மாதிரி இந்த சென்சேஷன் மட்டும் என்கிட்ட போகவே மாட்டேங்குது. இந்த மொத்த இன்ஃபர்மேஷன் என் மூளைக்கு பாஸ் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகணும் மாஸ்டர்? மொத்தமாக இது உங்கள் மசில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும், உங்கள் உடம்புல இருக்கிற பிளட் வெசல் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். 10 மணி நேரம் ஆகும் மாஸ்டர். இது 10 மணி நேரமா? டான்சிங் பட்டர்ஃப்ளை டெக்னிக்கே 6 மணி நேரம் தான் ஆச்சு. இதெல்லாம் அதிகமாகுது. இது அட்வான்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்டில் இருக்கலாம் போல இருக்குது. சரி, எனக்கு தெரிஞ்சு காலையில் எழுந்துச்சு தான் நம்ம பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் என்னோட ஹாஸ்டல் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அவன் குரூப் 8, அந்த குரூப் 8க்கான ஹாஸ்டல் ரூமுக்கு போகிறான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டை காணும் இங்கேருந்து. ஒருவேளை எல்லாரும் பர்சனல் ட்ரைனிங் ரூம்லேயே இருக்காங்க, இன்னும் ரிட்டர்ன் வரல நினைக்கிறேன். மயிலாட் திரும்பி வந்துட்டிங்களா? ஹியோபாங் என்னது கையில் வச்சுருக்கான்? நிறைய பேப்பரில் மார்ஷல் ஆர்ட்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் போல இருக்குது. ஓஹோ, அங்கே லைப்ரரியில் பார்த்த எல்லா கண்டென்ட்டையுமே எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறான் போல இருக்குன்னு ஹீரோ நினைக்கிறான். என்ன அதை புதுசாக கண்டுபிடிச்சா? இல்லை மாஸ்டர், 2 மார்ஷல் ஆர்ட் காப்பி பண்ணேன், அதான் மாஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஃபிஸ்ட் டெக்னிக் நல்லா வரல மாஸ்டர், ஸோ இந்த கிக் பண்ணுற டெக்னிக் கற்றுக்கிறேன் மாஸ்டர். ஓகே ஓகே, எல்லாரும் ரொம்ப கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அடுத்த நாள் 4 மணிக்கு காமிக்கிறாங்க. பர்சனல் ட்ரைனிங் ரூமில் ஹீரோ படுத்திருக்கான். உடம்புக்குள்ள வந்து கியூ எவ்வளோ இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நல்லா பார்க்க முடியுது. மாஸ்டர், உங்கள் மசில், உங்கள் உடம்புல இருக்க பிளட் வெசல் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன் மாஸ்டர். ஹீரோவா அனஸ்தேஷியாலேருந்து எழுப்புறாங்க. ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஹீரோ வாந்தி வருது, அவனுக்கு வாந்தி எடுக்கிறான். மாஸ்டர், உங்கள் உடம்புல ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணுறேன் மாஸ்டர். ஏன்னா சைட் எஃபெக்ட் ஏற்படல இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது, அந்த சைட் எஃபெக்டை சரி பண்ணுற மாஸ்டர் நம்ம நான் சொல்கிறேன் அந்த இடத்துல. அப்பாடா, இப்போ தானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அந்த வாந்தி இருக்க சென்சேஷன் மட்டும் நான் பழகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ அந்த ஃபிஸ்ட்டை பிடிக்கிறான் பாருங்க, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. என் ஃபிஸ்ட்டில் என்ன இவ்வளோ பவராக இருக்குது? எல்லாமே ஹீரோ கொஞ்சம் சீட்டாக இருக்குல்ல, ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டான்சிங் பட்டர்ஃப்ளை டெக்னிக் கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறான் ஹீரோ அந்த இடத்துல. இப்போ அந்த டெக்னிக்கெலாம் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு நினைக்கும் போது ஹீரோனோட உடம்பு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு செக் பண்ணுறான். ட்ரெஸ்ஸை கழட்டி பார்த்தோன்னு நீங்களே பாருங்களேன், ஃபோட்டோவில் எப்படி இருக்குன்னு வீடியோவில். இவ்வளோ ட்ரெயின் பண்ண உடம்பு நானாவால் ரொம்ப ஹீரோக்கு ஈஸியாகவே கிடச்சிருச்சு. கடுமையாக ட்ரெயின் பண்ண அவசியமே இல்லை. ஓ மை காட், என்ன என் மசில்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒருவேளை நான் வேறு ஒருத்தர் உடம்புல இருக்கணும், இவ்வளோ சூப்பராக இருக்குது உடம்பு அப்படின்னு ஹீரோயின் உடம்பு பார்த்து ஆச்சரியப்படுறான். சரி, நம்ம டெக்னிக் எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போமா? ஹீரோ இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணுறான். ஒரு பஞ்சிங் டெக்னிக் மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்கிற இவங்க அந்த அசாசனு, அவன் பக்கத்தில் வந்து ட்ரைனிங் பண்ணிருக்கான் அப்புறம் மெடிடேஷனில். அவன் யோசிக்கிறான், நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை. நான் முகேம் அடித்ததுனால பெரிய ஆள்னு நினச்சிட்டேன். பட் ஆனால் யூச்சன் கூட ஃபைட் பண்ணும்போது தான் புரிஞ்சுது, அவன் சேபர் செக்லேருந்து வந்தவன் என்னோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். அவன் அப்படியே ஜெயிச்சவன்ற மாதிரி நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஈவன் பையன் நான் மறக்கணும். எனக்கு தெரிஞ்சு இதோட நான் பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஆசைப்பட்டு கனவு கண்டுட்டு இருக்கான் போல. அந்த பார்த்தா சைடில் அந்த செவரில் கிராக் விடுதுங்க, உடச்சிக்கிட்டு செதறுது அந்த செவரே. ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டாமல் சத்தம் கேட்குது. வெளியில் இருக்க டீச்சர்ஸ்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா சத்தம் இது? அவனை அடித்து நவுத்திட்டான் போல இருக்குங்க, ரத்தம் கேட்குற வாயிலேருந்து. யாரும் திடீர் தாக்கத்தில் பண்ணிட்டாங்களா, யாரும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்லாம் நினச்சிக்கிட்டான் இவன் பெரிய ஆள் மாதிரி. ஆமாம், யார் அவன்? ஒன்றும் குத்துனாமல் நிற்கிறான் பார்க்கறதுக்கு. இவன் தலையில் ரத்தம்லாம் வந்துருச்சு போல இருக்குங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான். பார்க்காத மாஸ்க் காமிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கிக் பண்ணிவிட்டு. வேர்த்து ஊற்றிட்டு இருக்கான். டே ஐயோ நீயா, அட பைத்தியக்காரா டே அப்படின்னு மயக்கப்பட்டு விழுறான் அந்த இடத்துல. டே தம்பி, இது பர்சனல் ட்ரைனிங் ரூம்டா, புரியுதா? இங்கே பக்கத்தில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற. என்னடா ஓட்ட போட்டுருக்க செவத்தில்? இல்லை சார், கியூ அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணா. ஏன்டா என்னென்ன செத்து போனா அந்த பையன் அப்படின்னு சொல்லி திரிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு லக்கு அந்த 108வது ஸ்டூடெண்ட்டு உயிரோட இருக்கான். இப்போ அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, இல்லைனா அவனை அப்பயே இந்த துரத்தி விட்டுருப்பாங்க அகாடமிலேருந்து. சாரி சார், சாரி அப்படின்னு ரொம்ப ஹீரோ அந்த தலையை குனியை போட்டுருக்கான். இங்கே பாரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற எந்த ட்ரைனிங் ரூமே உனக்கு யூஸ் பண்ண அலோடே இல்லை, பேஸ்மெண்ட்டில் மட்டும் தான் அலோடு, புரியுதா? வேறு ஏதாவது உடச்ச ரூமை கேர்ஃபுல்லாக இரு. சரிங்க சார், சாரி சார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஹீரோ போகிறான். 100 வருஷம் பழைய ஸ்டோன்றா அது வெறும் கையாலே உடச்சிட்டானா இவன். அவனை இன்டர்னல் பவர் பீக் ஸ்டேஜே தாண்டிடுச்சோ அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. நான் எப்படி நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், அதுவும் ட்ரைனிங் வாலே பஞ்ச் பண்ணி ஓட்ட பண்ணிட்டேனா?
மாஸ்டர் நான் உங்களுடைய உடம்புல இருக்கிற மசில்ஸ்லாம் சொல்ல மறந்துட்டேன் மாஸ்டர். அதெல்லாம் லிமிட்டை ரீச் பண்ணிடுச்சு மாஸ்டர். சஃபையா ஸ்டோன் ஒன்று பார்த்தோம் மாஸ்டர் லைப்ரரியில். அதில் கூட உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சு நீங்கள் கோடு போடலாம். அந்தளவுக்கு உங்கள் உடம்பு நான் மாற்றிட்டு. சரி, அப்போ நீ என்ன சொல்கிறேன்னா என் பாடியோட ஃபுல் பொட்டன்ஷியலில் இருக்க பீக்கில் இருக்குன்றியா? ஆமாம் மாஸ்டர். மாஸ்டர், என்னால் வெறும் உங்களுடைய ஃபிசிக்கல் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் தான் மாஸ்டர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வளர்றது எல்லாமே டைமை பொறுத்து தான் இருக்குது மாஸ்டர். அவன் என்ன சொல்கிறான்னா, என்னால் ஆர்டிஃபிஷியலாக உங்களை வளர வைக்க முடியாது, நீங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி வளரணும், அதை நான் உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் பாடி லிமிட்டு கொண்டு போக முடியும் மாஸ்டர்ன்றவன் நான் என்ன சொல்கிறேன். சரி சரி, இப்போதைக்கு எனக்கு அது போதும், நான் பொறுமையாக வளர்றேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வெயிட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே நன்றிகள். தேங்க்யூ.